ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சோஃபியை காமிக்கிறாங்க. அவள் ஒரு வில்லேஜிலேருந்து தான் அங்கே யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கா. அங்கே வந்ததுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுச்சுக்கு. ஒரு வில்லேஜில் படித்து நான் இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கேனேன்னு. அதுக்கப்புறம் அங்கே பிரின்ஸிபல் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவ தான் டாப் ஸ்கோரராக வந்திருக்கா, அவங்ககிட்ட அவள் பேசுவான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே சோஃபி, நான் ஒரு வில்லேஜிலேருந்து தான் வந்தேன், பட் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே எல்லாத்துக்கும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்ருக்கா. அதே இடத்துல தான் நம்ம ஷென்மே இருக்கான். ஸோ அவனுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. அப்போ அங்கே லின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு இதெல்லாமே பார்த்துட்டு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் கண்டிப்பாக இவ்வளோ ரிவெஞ்ச் எடுக்காமல் மட்டும் விட மாட்டேன். இவள் வில்லேஜ்லேருந்து வந்துட்டு இந்த லெவலுக்கு இந்த இடத்த பிடிப்பாளா? இவள் வரதுக்கு முன்னாடி நான் தான் இந்த இடத்துல இருந்தேன், என்னவே வந்து மட்டமாக்கிட்டா. நான் கண்டிப்பாக இவ்வளோ ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்லிட்டா. ஸோ இப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தூக்கத்தில் பயந்து அரண்டு போய் எழுந்திருக்கிறா. ஏன்னா அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவளை போட்டு அடிக்கிற மாதிரி அங்கே வந்துட்டு அவளுக்கு கனவு வந்திருக்கு. அப்போ அங்கே அவளுக்கு சாங் வந்து கால் பண்ணுறா. நான் வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட்டராக வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நான் என்னோடய நியூஸ் பேப்பரில் எழுதியிருக்கேன். பெரிய லெவலுக்கு அது ரீச் ஆகிருக்கு. நீ ஏன் இப்போ வந்துட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டேற? நீ எவ்வளோ பெரிய வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், பட் உன் மேலே பொய்யா பழைய போட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீ என்னை மீட் பண்ணுறதுக்காக வா, நம்ம திரும்ப சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லும்போது, இல்லை நான் கண்டிப்பாக வரமாட்டேன், என்னோடய ஃபேஸை யாருக்கும் நான் காமிக்க விரும்பலன்னு சொல்லும்போது, நீ அப்படிலாம் சொல்லாத, நீ கண்டிப்பாக வா, உன்னை வந்துட்டு யாரும் புள்ளி பண்ண மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் சாங் கூப்பிடுறாங்க. ஸோ ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகும்போது, அப்போ அங்கே ஸ்கூட்டியில் வந்ததுனால உள்ளே வந்துட்டு அவளை அலோ பண்ண மாட்டாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஸ்கூட்டி நிறுத்த போகும்போது நம்மளோட ஹீரோங்க ஷென் வர்றான். என்னப்பா இத்தனை நாள் கழிச்சு திரும்ப சைனா ரிட்டர்ன் வந்திருக்க, என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, என் பாட்டி யாரையாச்சும் கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க, ஸோ அதனால தான் வந்திருக்கேன்னு அவன் சொல்கிறான். அவங்க ஃப்ரெண்டாக அவனவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே சாங்கை மீட் பண்ணுறதுக்காக உள்ளே போயிடுறா. அப்போ அங்கே சாங் வந்து இன்வெஸ்டர் வந்திருக்காரு. அவர் மட்டும் நம்மளோட மேகசீன்ல காசு வந்து போட்டாருன்னா நம்ம பெரிய லெவலுக்கு நம்ம போய் மீட் பண்ணலாம்னு சீட்டவை கூட்டிட்டு போறா. ஸோ அந்த இன்வெஸ்டரையுமே மீட் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேருமே பேசினதுமே அந்த ஆளுக்குமே பார்த்துட்டு ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஆசையாயிருது. உடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஹீரோயின் அங்கே அதிகமாகவே இங்கே ட்ரிங்க் பண்ணிடுறா. அங்கே அவளுக்கு அங்கே தலையெல்லாமே சுற்ற ஆரம்பிச்சிருது. சாங் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, ஃபைனலாக நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரணுமோ அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கப்பான்னு சொல்கிறா. ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்லி கிளம்பும்போது அங்கே தலையெல்லாமே அவளுக்கு சுற்றிட்டுருக்கு. என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்கும்போது, நான் அதிகமாக ட்ரிங்க் பண்ணிவிட்டேன், அதனால தான் எப்படி இருக்குன்னு சொன்னதும், சரி நான் உனக்கு ஒரு ரூம் எடுத்து கொடுக்குறேன், பேசாமல் நீ இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு போ, நாளைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போய்க்கலாம், பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே விட்டுட்டு கிளம்பிடுறா. பட் அந்த பர்சன் லீயை பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பே பண்ணுறதுக்காக உள்ளே வந்ததுமே ஹீரோயின் என் பக்கத்தில் நெருங்கி வராதிங்கன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது, இப்போ எதுக்காக பெரிய நல்லவ மாதிரி நான் வந்து நடிச்சிட்ருக்கேன், ஒன்றை மாதிரி வில்லேஜ்லேருந்து வந்தவங்களாம் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு நீ என் கூட ஸ்டே பண்ணுறதுனால உனக்கு என்ன வந்து பிரச்சனை இருக்குது, உனக்கு வந்துட்டு எவ்வளோ காசு வேணுமோ நான் வந்து உனக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பே பண்ண பார்க்குறான். பட் ஹீரோயின் அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே ஒரு வேஸ் எடுத்து அந்த ஆளோட தலையில் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகி ஓடினதுமே, நீ என்னவே வந்து இப்படி காயப்படுத்துவியா, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோயின் அங்கே வந்து விரட்டிட்டு இருக்காங்க. பட் அப்போ அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ வர்றப்பா அவன் மேலே போய் இடிச்சு விடுறா. ஸோ ஹீரோவை பார்த்ததுமே அவங்க எல்லாருமே அங்கே பயந்து போயிட்டு அங்கேருந்து ஹீரோயினை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே கோட்டெல்லாமே போற்றி விட்டுட்டு, இந்நேரத்தில் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க சோஃபின்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்போ அங்கே தயவு செஞ்சு நீங்கள் என்ன எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேசுகிறத பற்றி வரேன்னு சொல்லி பேசுகிறா. சரி வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொன்னதுமே, அதெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லும்போது, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தான் சொன்னேன், உன்னை கூட்டிகிட்டு போய் நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும், இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் வந்து அவள் ஸ்கூட்டியில் தான் வந்தேன், நான் ஸ்கூட்டியிலே போய்க்கிறேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே ஆனால் அவ்வளோவே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அங்கே வீடையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஃப்ரெண்டு என்னப்பா இந்த பொண்ணு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹீரோயின் அங்கே ஸ்பீச் கொடுத்துட்ருக்கப்ப கீழே இருந்தான் இல்லையா, பார்த்ததுமே பிடிச்சிருச்சு போல் வந்து பட்லர் பாஸ் இப்படி உங்கள் பாட்டி வந்து உங்களை கூப்பிட்டுருக்காங்க, நீங்கள் உடனே கிளம்பணும்னு சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப அவளை விட்டுட்டு போகவே மனசிலாமல் இருந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவளுக்காக அவங்க வந்து எழுதி கொடுத்து இதை அந்த பொண்ணுகிட்ட மறந்தாமல் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான், திரும்ப மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது வந்துட்டு நடக்காமல் போயிருந்திருக்கு. இப்போ இதெல்லாமே சொன்னதுமே, உனக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ ஃபஸ்ட்டே அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லை வேறு யாராச்சும் அவங்க வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு அவங்களுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா அவள் உன் கையை விட்டு போயிடுவா, நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறான். உங்கள் வீட்டுக்குள்ளே
போனால் அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜுன் தான் இருக்கான். நல்லா வந்து தண்ணியை போட்டு டைம் பாட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்கான். ஹீரோயின் நான் உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணேன், எதுக்காக நீ என்னோட காலை பிக் பண்ணலைன்னு சொன்னதுமே நான் வந்து கேம் விளையாடுறதுல பிஸியாக இருந்தேன், அதனால தான் பிக் பண்ணலைன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு இப்போ நீ எங்கே இருக்கப்பா, ரூமில் இருக்கா, நம்ம எங்கே போகணுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்படி மிஸ்டர் லீ என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தாரு, உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் அந்த மேகசீனில் நான் ஒர்க் பண்ண முடியாது, நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சுன்றதை நீ மறந்துட்டியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மேலே இவ வந்து என்னோட டைமண்ட் நெக்லஸை திருடி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பழி போட்டிருக்காங்க. பட் ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் பண்ணலைன்னு சொன்னதுமே அங்கே வேணுக்குனே அவளோட பேக்கில் வச்சு பார்த்தீங்களா இவ தான் எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அவள் வந்து ஏகப்பட்ட பொருளாக திருடிறான்னு சொல்லிட்டு பழிய போட்டதுமே அங்கே ஒரு ப்ரொப்போசர்ட்டை அனுப்பி விட்ருக்காங்க. அந்த பர்சன் பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட நான் கண்டிப்பாக பிரின்ஸிபல்கிட்ட இதை கொண்டு போக மாட்டேன், ஆனால் நீ எனக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லிட்டு அவள்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துருக்கான். பட் நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரொப்போசர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவனோட தலையில் வந்து அங்கே வேச வச்சு அடிச்சிருந்துருக்கா. அந்த ஆள் நீ எனக்கே ஒத்துழைக்க மாட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை எப்படி வந்துட்டு சும்மா விட்டு வைப்பேன்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல்கிட்ட ஆமாம் இவ திருடி இருக்கா நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பழிய தூக்கி போட்டு நம்ம ஹீரோயினை ஸ்கூலை விட்டுமே அங்கே வந்துட்டு துரத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த லின்ன்ற பொண்ணு பார்த்தே இல்லை இதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்கூலுமே உனக்கு வந்து சேர்த்துக்க மாட்டாங்க, நீ உன் படிப்பை வந்து பாதையை விட்டுட்டு இப்படி தான் போக வேண்டியது தான், கிராமத்துலேருந்து வந்துட்டு மற்றவங்களோட பொசிஷனை எடுக்கணும்னு பார்த்தா இதான் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே புள்ளி பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தையெல்லாம் சொன்னதுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு சரி ஓகே நீ என்ன வந்து சொல்கிறியோ நான் பண்ணுறேன்னு சொல்லும்போது அந்த பையன் எனக்கு வந்து சர்ஜரி பண்ணணும், என்னோட சர்ஜரிக்கு எந்த காசு இருக்குது, நீ வந்து எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க என்னை காப்பாற்றுவேன்னு, பட் நீ இப்போ ஜாப்பை குயிட் பண்ணால் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டதுமே திரும்ப அங்கே சாங்கிட்ட கால் பண்ணுறா. அப்போ அங்கே சாங் சிசிடிவி ஃபுட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன்ப்பா, ஆல்ரெடி வந்து அது எல்லாமே வந்து டேமேஜாக இருக்குது, ஸோ எவிடன்ஸ் கிடைக்கலன்னு சொன்னதுமே இருக்கட்டும் பரவாயில்ல நான் வந்து அதை எல்லாமே மறந்துடுறேன், நீயுமே பெருசுப்படுத்த வேணாம், நம்ம வந்து தொடர்ந்து ஜாப் பண்ணலான்னு அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே சென்ட்டை வந்து தேங்க்யூ சொல்லிட்டு அந்த கோட்டை கொடுத்துட்டு வர போகிறா. அப்போ இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்டதுமே அவள் எல்லாத்தையுமே இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அங்கே போய் சொல்லிடுறான். ஸோ நான் அவனை கூட்டிகிட்டு போய் வா ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அங்கே ஜுன்னு அவங்க ஃப்ரெண்டுமே அதை பார்த்துடுறாங்க. வந்து இந்த காரில் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஹீரோயின் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு ஐயோ என் பாய் ஃப்ரெண்ட் என்னை பார்த்தானா சும்மா விட மாட்டான், தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு எது சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிக்கிறா. கண்ணாடி இறக்குனதுமே இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது என்னோட கார் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டினதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயமாயிடுச்சுக்கா. அவங்க ஃப்ரெண்டு என்னப்பா ஷோஃபி இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது சோஃபியா என்ன தவிர யார் பார்ப்பாங்க, கண்டிப்பாக வந்துட்டு அவளாக இருக்க சான்ஸ் கிடையாது, அவளுக்கு என்ன தவிர யாரும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ பெரிய காரில் அவன் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த கோட்டை கொடுத்துட்டு நான் போகிறேன்னு சொல்லும்போது வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொடுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே இங்கே உள்ளே போகிறா. போய் பார்த்தா அங்கே ஏகப்பட்ட ஜேர்னலிசம் புக்ஸ் எல்லாம் இருக்கவுமே அதை பார்த்துட்டு இதை நான் படிக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது ஷென்னுக்கு செம கடுப்பாயிடுச்சுக்கு. உனக்கு வந்துட்டு அந்த பையன் டிசர்வ்னு நினைக்கிறியா, நீ வந்து எப்படி இவ்வளோ கேவலமான ஒரு பர்சனை போய் சூஸ் பண்ணியிருக்க, அவனுக்கு உன் கூட வந்து இருக்கவும் தகுதி கிடையாது, உன் மேலே அக்கறையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். ஸோ ரெண்டு பேருமே பக்கத்தில் அப்படி க்ளோஸாக வரும்போது ஆக்சிடெண்ட்டாக கிஸ் ஆகிடுது. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே அங்கே ஆக்வர்டாகிடுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு தான் போகிறா. அப்போ அங்கே சாங் நீ வந்துட்டு மிஸ்டர் லீட்டர் தப்பு அத்துமீறி நடந்திருக்க, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நீ அவரை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளை வம்பு பண்ணி அங்கே ஒரு ப்ரைவேட் ரூமில் கூட்டிகிட்டு போய் தள்ளுறாங்க. அங்கே கூட சேர்ந்து ஒன்றா நைட்டாக ஸ்பெண்ட் பண்ணட்டும்னு. பட் அங்கே உள்ளே இருக்கிறது பார்த்தா நம்மளோட ஹீரோ தான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அந்த லீவுமே கொஞ்சம் நேரத்தில் அந்த ரூம்குள்ளே வந்ததும் நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அந்த பர்சன் அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு மிஸ்டர் ஷென் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, லூ கம்பெனியோட சிஇஓ ஆச்சு நீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நேற்று நைட்டு ஒரு பொண்ணோட சேர்ந்து நீ மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தையே, அது என்ன மேட்ரு, அதை பற்றி நீ சொல்கிறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஒன்றும் தப்பாக வந்துட்டு எதுவும் பண்ணலையே, அங்கே சாங்குன்ற பொண்ணு நான் வந்து கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அந்த பொண்ணை என் கூட சேர்ந்து பெட்டுக்கு அனுப்புகிறேன்னு அந்த லேடி தான் சொன்னாங்க. ஸோ வந்துட்டு டீல் படி தான் நான் போனேன், இதில் என்னோட மிஸ்டேக் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப பெரிய ஷாக்காகி போயிடுது. ஸோ அவங்க எல்லாரையுமே இப்போ வந்துட்டு யார் வந்து உண்மையை சொல்கிறீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறப்ப மாற்றி மாற்றி பழிய போட்டுட்ருக்காங்க, எதுவும் நாங்கள் பண்ணலைன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு கன்ஃபார்மாக புரிஞ்சு போயிடுது, டீம் எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு பொண்ணை பழிகடை ஆக்க பார்த்துருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, கண்டிப்பாக இதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிடுறான். ஸோ அதை கேட்டுட்டு அந்த லீக்கு ரொம்ப கோவமாயிட்டாங்க. வெளியே போகும்போது அவங்க ஒய்ஃப் வந்துடுறாங்க, நேற்று நைட் ஏதோ ஒரு பொண்ணு கூட சேர்ந்து நீ தப்பாக பிஹேவ் பண்ண பார்த்துருக்க, ஒன்றை மாதிரி ஒரு பர்சன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் நான் குடும்பம் நடத்த விருப்பம் கிடையாது, நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. பிறகு அந்த சாங்குமே அங்கே கால் வந்துடுது, நீ உன்னோட டீமே இதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ் பக்கம் வர தேவை கிடையாது, மிஸ்டர் ஷென் வந்து உங்களால் ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ண சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்துட்டு அங்கே நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம சோஃபிக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க, அதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் சொல்கிறாங்க.
ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ, நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு போகும்போது தயவு செஞ்சு நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், என்னமோ அதெல்லாமே பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் உனக்கு எல்லா விதத்திலும் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு தேங்க்யூ மட்டும் தான் சொல்ல முடியும், பட் என்னெல்லாம் நான் கொடுக்க முடியாது, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஸோ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே அவங்க ஃப்ரெண்டு என்னப்பா பொண்ணு இவ ஒன்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பணக்கார வீட்டு பையனை போய் விட்டுட்டு அந்த ஜுன்னோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கா, என்ன இந்த பொண்ணு புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொன்னதும் நீ கவலைப்படாத, ஒரு நாள் அவனை பத்தி புரிஞ்சுட்டு அவளாவே என்கிட்ட வருவான்னு அவன் சொல்றான். அங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுமே அப்ப அந்த ஜூன் கேட்கறான், நீ என்னப்பா நீ அந்த லீட்ட சாரி கேட்டியான்னு சொன்னதுமே நான் அவன்கிட்ட சாரியும் கேட்கல, இதுக்கப்புறம் அங்கே ஜாப் நான் பண்ண போறது கிடையாதுன்னு சொன்னதும் அப்புறம் நம்ம வீட்டுக்கு காசு எப்படி வரும், நீ என்ன புத்தி இல்லாம பேசிட்டு இருக்கன்னு சொன்னதும் நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு போறா. அப்ப அங்க அவன் சில ரவுடிங்கிட்ட காசு வாங்கியிருப்பான் போல, நீ வாங்கின காசு எல்லாத்தையும் இன்னைக்கே கொடுக்கலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பா உன்னை போட்டு தள்ளிடுவோண்டான்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டினதுமே இவன் பயந்து போயிட்டு அங்கே வீட்டை விட்டு அங்கே ஓடி போயிடுறான். ஸோ அவங்க இடத்த கண்டுபிடிச்சி அங்கே கதவை நாக் பண்ணிட்டு அங்கே உள்ளே வந்துடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. ஜுன்னைங்கன்னு சொல்லிட்டு அங்கே தேடிட்டு உன் பாய் ஃப்ரெண்ட் ஏகப்பட்ட காசு வாங்கியிருக்கான், நீ அதை எல்லாத்தையும் இப்போ எங்களுக்கு கொடுத்தாகணும், இல்லை ஒன்று நாங்கள் வந்துட்டு கொலை பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அவங்க உங்ககிட்ட காசு வாங்கியிருக்கான்றதே எனக்கு தெரியாது, இதுக்கே எப்படி நான் பொறுப்பாக முடியும்னு சொல்லும்போது அவளுங்க பிடிச்சிட்டு அங்கே மேட்ரிச் இருக்கும்போது அவங்க அம்மாங்க கால் பண்ணுறாங்க, உனக்காக அம்மா ஷூஸ் எல்லாமே ரெடி பண்ணுறேன், நான் வந்து உனக்காக ட்ரெஸ்ஸுமே ரெடி பண்ணியிருக்கேம்மா அதை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ரொம்ப பூவர் ஃபேமிலி போல். அப்போ ஹீரோயின் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவேமான்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே அந்த ரவுடிங்களுமே உங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு பேசாமல் இருந்தோம், ஒழுங்காக காசை கூட இல்லை உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அந்த ஜூன் இப்போ எங்கே போனால் நான் அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணுமேன்னு செட்டு யோசிக்கிறா. இந்த ஜுன்னை பார்த்தா அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு, என்னடா முட்டாள் ஆயிட்டியா, நீ வந்து எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணு தனியாக இருப்பா, வீட்டுக்கு அந்த ரவுடிங்க போனால் பெரிய பிரச்சனை ஆயிடாதான்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் ஒன்றும் அவளை லவ்லாம் பண்ண கிடையாது, நானும் அவளும் வில்லேஜில் இருந்து தான் படிக்கிறதுக்காக வந்தோம், இவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா, ஸோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் காசு தேவைப்படும் கூடலான்றதுக்காக தான் அவளோட சேர்ந்து ஷிஃப்ட் ஆனேன், நான் ஒன்றும் அவளை லவ்லாம் பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பேசினதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு, நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டே எவ்வளோ கேவலமான ஜென்மோ நீ ஏன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அங்கே அவனை போட்டு அடித்ததுமே அவன் உனக்கு என்ன தைரியம் தான் நீ என்ன இன்சல்ட் பண்ணுவ, நீ ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி வந்து திருடின, அதுக்கப்புறம் ப்ரொப்போஸ் சட்டையுமே தப்பாக நடக்க பார்த்தா, அதனால தானே உன்னை அங்கே ஃபயர் பண்ணாங்க, நீயெல்லாம் வந்துட்டு என்ன வந்து பேசிகிட்டு இருக்கியா, ஒன்றை மாதிரி ஒருத்தி கூட சேர்ந்து நான் கூட சேர்ந்து இத்தனை நாள் இருந்ததே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின் அங்கே அடிச்சு அங்கே தள்ளும் போது ஹீரோங்க வந்து பிடிச்சிட்டு காப்பாற்றிடுறான். நீ என்ன தைரியம் தான் அவன் மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ தானே அவன் கூட சேர்ந்து அன்னைக்கு வந்து காரில் ஒன்றா போனது, உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே அஃபேர் போயிட்டுருக்குல எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமானதுமே ஹீரோ கோவமாயிட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். ஸோ அப்போ அங்கே அந்த ரவுடிங்களுமே வந்துடுறாங்க, காசு எங்கடா குடுறான்னு சொல்லிட்டு அவங்களுமே போட்டு அவனை வெளுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் நீ வந்து இப்போ சிங்கிள் ஆகிட்ட, இது என் கூட சேர்ந்து கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதில்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரரு, ரொம்பவே வந்துட்டு ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன், ஆனால் என்ன மாதிரி ஒரு ஆர்டினரியான பொண்ணுகிட்ட என்னத்தை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க, என்னால் இந்த ஆஃபரை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லும்போது நீ கண்டிப்பாக இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், நீ யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பிறகு இவன் அடிபட்டு போய் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நிற்கும் போது அப்போ அங்கே சாங் வந்துடுறா. எங்கே போனால் அவன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயினை பற்றி இங்கே கேட்கும்போது அவள் இப்போல்லாம் ஏதோ ஒரு பணக்கார பர்சனோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்காப்பான்னு சொன்னதும் கண்டிப்பாக அது ஷென்னாக தான் இருக்கும், அங்கே நாளைக்கு வந்து ஒரு பெரிய பார்ட்டி வச்சுருக்காங்க, அவளோட பாஸ்ட்டை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது, நம்ம அந்த இடத்துக்கு போய் அவளோட பாஸ்ட்டை ரிவீல் பண்ணி அவளை அசிங்கப்படுத்திடலாம், ஸோ வேறு வழி இல்லாமல் அவள் திரும்ப இங்கே வந்துடுவா, அதுக்கப்புறம் நம்ம அவளை ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அங்கே ஹீரோயினோட அம்மாங்க என் பொண்ணை பற்றி எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சுப்பா, அதனால தான் நான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே வந்ததுமே நீங்கள் ரூம்குள்ளே போங்க, கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் பொண்ணு உங்களை நாளைக்கு வந்து மீட் பண்ணிடுவா, அவள் வேலை விஷயமா வெளியே போயிருக்கா அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. சீனில் அங்கே அதே மாதிரி சூப்பராக அங்கே கிராண்டாக பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸைட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே வர்றா. அவன் இதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா அவங்க கூட்டிகிட்டு வந்ததுமே அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்துட்டு அங்கே உள்ளே விட மாட்டாங்க. பட் ஹீரோயின் அவங்கள பார்த்ததுமே ரொம்ப அங்கே ப்ரௌடாக போய் கூட்டிகிட்டு வந்துட்டு இதான் என்னோட அம்மான்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஸோ அப்போ அந்த சாங் வந்து அங்கே ப்ளே பண்ணி விட்றா அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே. அதில் நம்ம ஹீரோயினை போட்டு
அங்க அடிச்சவங்க ரொம்பவே புல்லி பண்ணிட்டு இருக்காங்க. பிரேஸ்லெட்டை திருடி இருக்கா, இவமே மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு எல்லாருமே என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக பேசுனதும் அப்போ அந்த சாங் இவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்பவே மோசமான பொண்ணு, இவன் அங்கே ஸ்கூலில் வந்து பிரேஸ்லெட்டுமே திருடி இருக்கா, அதுக்கப்புறம் அங்கே ஒரு ப்ரப்போசட்டை தப்பாவுமே நடக்க பார்த்துருக்கா, அதனால் காலேஜ் விட்டுமே இவளை வந்து வெளியேற்றி விட்ருக்காங்க, நீங்கள் வந்துட்டு இவளை தப்பாக நினச்சி சூஸ் பண்ணியிருக்கீங்க நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே நல்லா ஏற்றி விட்டதுமே அவங்க அம்மா அதை பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அழுததுமே, அம்மா நீங்கள் எதை பார்த்தீங்களோ எல்லாமே பொய் தாம்மா, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னதுமே அவங்க அம்மா அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகி போயிட்டு என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவளை எல்லாருமே சேர்ந்து வில்லேஜிலேருந்து எதுக்காக நீ அங்கே போய் படிக்க போகிறப்பன்னு கேட்டப்ப என் பொண்ணு சொன்ன ஒரே விஷயம் என்ன, நான் எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு தான் போகிறேன்னு அவள் சொல்லலாம், அவள் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், எப்பயுமே மற்றவங்களோட எந்த ஒரு பொருளுக்காகவும் அவள் ஆசைப்பட மாட்டா, என் பொண்ணு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, இது கண்டிப்பாக எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கும், நீங்கள் என்ன வேணாலும் என் பிள்ளைய பற்றி பேசிட்டு போங்க, பட் அவ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பேசிட்டு அப்படியே வந்து மயக்கமானதுமே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்காரங்க ரொம்பவே கவலையாயிருது. பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ அங்கே டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு உங்கள் அம்மாவோட உயிரை என்னமோ காப்பாற்றிட்டோமா, அவங்க கோமாக்கில் போயிட்டாங்க, அவங்க திரும்ப ரிட்டர்ன் வருவாங்களான்னு எங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே அங்கே பயந்து போயிட்டு அப்படியே மயக்கமாயிடுறா. ஹீரோ அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே விசாரிக்க சொல்கிறான். அவனோட ஃப்ரெண்டுமே வந்து நான் வந்து விசாரித்த வரைக்கும் அந்த பொண்ணு எந்த ஒரு தப்புமே பண்ணலப்பா, அவன் மேலே பொய்யா தான் சில பொண்ணுங்க எல்லாமே சேர்ந்து பழைய போட்டிருக்காங்க, அந்த ப்ரப்போசருமே அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துருக்கான், இவன் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதும் பொய்யா அவனுமே பழைய போட்டிருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு சில மேகசின் எல்லாமே கொடுத்துட்டு இதில் எத்தனை ஆர்டிகல்ஸ் வந்திருக்கோ எல்லாத்தையுமே ரைட் பண்ணது நம்மளோட சோஃபி தான், பட் அது சாங்கோட நேமில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு, இப்போ வரைக்குமே அந்த சாங்குமே அவளை வந்து யூஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்கா, எல்லா விஷயமே வந்துட்டு இந்த பொண்ணுக்கு எதிராக தான்ப்பா எல்லாருமே பண்ணியிருக்காங்கன்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆயிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சிடுறா. நான் இப்போ என்னோட அம்மாவை உடனே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே நீ கவலைப்படாத, உங்கள் அம்மா நல்லா இருப்பாங்க, அவங்கள நம்ம காப்பாற்றிடலாம், நீ வந்து இப்போ எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது, உனக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து உன்னை உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன் பாய் ஃப்ரெண்டுமே இப்போ உன்கிட்ட கிடையாது, உன் பாஸ்ட்டை பற்றி எனக்கு எதை பற்றியும் கவலையுமே கிடையாது, ஓ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரிங்கை கொடுத்து மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுகிட்டே ஷாக் ஆகிட்டுருக்கு. எல்லா விஷயமே தெரிஞ்சு நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு பர்சனை போய் நான் எதுக்காக வேணான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்கிறா. ஸோ உடனே அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் என்னோட பழைய வீட்டுக்கு போய் என்னோட சில திங்ஸ் எல்லாம் இருக்குது நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ அப்போ அங்கே போய் உள்ளவங்க வந்துட்டு ஒரு டைரி இருக்குது, அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே அதில் ஒரு சின்ன லெட்டர் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இது என்னன்னு சொல்லி கேட்டதுமே இது ஒரு சீக்ரெட், இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு அவள் சொல்கிறா. அவனுமே அதை பெருசாலாம் எடுத்துக்கல. அப்போ அங்கே சாங் வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சோஃபியோட அம்மா இப்படி கோமாக்கு போயிட்டாங்களான்னு அந்த ஜூன்ட்டா சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகி போயிட்டு நல்ல வேலைப்பா அந்த லேடிங்க வந்து தங்கிட்டு இங்கே இருந்துருவாங்களோன்னு நினச்சேன், நல்ல வேலை போய் தொலையிட்டும் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் இது எல்லாமே அங்கே உள்ளேருந்து கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ பார்த்தில்ல உன் பாய் ஃப்ரெண்டோட புத்திய, இதுக்கப்புறமாச்சும் நீ அவனை பற்றி யோசிக்காமல் இருப்பியா, நீ எந்த தப்புமே பண்ணலை, கரெக்டான டிசிஷன் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்கே உள்ளே வந்துட்டு அங்கே கீழே விழுந்ததுமே டைரி எல்லாமே என்னாச்சு உள்ளே என்ன சவுண்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க போய் பார்த்தா அங்கே ஒரு கேட் தான் இருக்குது. ஐ திங்க் வந்து பக்கத்து வீட்டு கேட்டு வந்துருச்சு போலான்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் பெருசாக எடுத்துக்கல. ஹீரோயின் எங்கள் அம்மா வந்து என்னென்ன பொருளெல்லாம் கொண்டு வந்தாங்களோ எல்லாமே எனக்காக வேணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கேட்குறா. அதை வந்துட்டு போய் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையுமே பார்த்தா அவங்க அம்மா அங்கே வந்துட்டு அவளுக்காக சூஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஹீரோ இது எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு சூப்பராக டெலிசியஸாக எடுத்து சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்கிறான். சரி நீ வாழ்க்கையில் என்ன ஆசைப்படுற வந்து ஆகணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொன்னதுமே ஒன்றும் கவலைப்படாத எல்லாமே உனக்கு நடக்கும், சரி உனக்கு எதிராக வந்துட்டு இவ்வளோ வந்து ஃப்ராடு வேலை பண்ணாங்களே அவங்களையெல்லாம் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் இத்தனை வருஷமாக எனக்கு வந்துட்டு இவ்வளோ டார்ச்சர் நடக்குதுன்னா எனக்கு ஏகப்பட்ட கொடுமைகள் நடந்திருக்கு, அத்தனைக்கு காரணமானவங்களை நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொருத்தங்களையா பழி வாங்கணும்னு சொல்கிறா. பிறகு அந்த சாங்க் அங்கே கால் பண்ணி உங்களை திரும்ப ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ணிக்க கூப்பிட்டுருக்காங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சுக்கா. நெக்ஸ்ட் எங்கள் ஆஃபீஸ்க்கு போனதுமே அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாமே எப்படிப்பா சாங் நீ திரும்ப வந்த, உன்னை வந்துட்டு வேலையை விட்டுல தூக்குனாங்கன்னு சொன்னதும் நான் எவ்வளோ பெரிய ஆங்கார் 10 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பர்சன் என்ன போய் எப்படி ஜாப்பை விட்டு தூக்குவாங்க, அதனால தான் என்னை கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வரதை பார்த்துட்டு பார்த்தேயில்ல இவெல்லாம் என் முன்னாடி இருக்கவே தகுதி கிடையாது, இவெல்லாம் வந்துட்டு இங்கே என்ன ஒரு சின்ன சின்ன வேலைகளை பார்க்க வந்திருப்பான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணும்போது அப்போ அங்கே மேனேஜர் வந்துடுறாரு. இதுக்கப்புறம் இங்கே மேனேஜர் போஸ்டிங் எல்லாத்தையுமே சோஃபி தான் கவனிச்சுக்க போகிறாங்க, நீ வந்து சும்மா வந்து நார்மலாக தான் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணணும் கீழேன்னு செட்டங்க பேசினதும் நீங்கள் எப்படி வந்துட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசலாம், 10 இயர்ஸாக நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை
மற்றவங்களுக்காக வந்துட்டு உழைச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதெல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியா நீ உழைச்ச அப்படிலாம் நீ ஒன்றும் பண்ணலையேமான்னு சொல்லிட்டு அவள் எழுதின ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே அங்கே ஷோ பண்ண ஆரம்பிச்சிடா இருந்தாங்க. ஸோ அதனால் சாங் அவளோட நேமை போட்டு யூஸ் பண்ணி இத்தனை வருஷமாக பேரும் புகழ் அடைஞ்சிருக்கானா அது எல்லாமே என்னோட ஆர்டிகல்ஸை வச்சுருந்தான்னு சொல்லிட்டு அங்கே சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகி போயிட்டு அப்போ டேலண்டே இல்லாத ஒரு பர்சன் அடுத்தவங்களோட உழைப்பை தின்னி இத்தனை வருஷமாக இவ்வளோ பெரிய வந்துட்டு பொசிஷனில் இருந்திருக்காளான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீ இங்கே என் ஆஃபீஸ்க்குலாம் வரணும்னு அவசியம் கிடையாது. உன்னை எதுக்காக நீங்கள் கூப்பிட்டாங்கன்னா உன்னை எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தணும், உண்மையை வெளியே கொண்டு வரணும் தான். உனக்கு யார் இங்கே ஜாப் எல்லாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணி விட்றாங்க. ஸோ அப்போ அங்கே அந்த சாங்க்கு கால் வந்துடுது. நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹீரோயினா அங்கே காலேஜில் ரொம்பவே வந்துட்டு மோசமாக இன்சல்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த பொண்ணு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டா, அவள் பெரிய வந்து சிங்கர் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு உடனே அவளை மீட் பண்ணுறதுக்காக அவள் போயிடுறா. ஸோ அவள் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக அந்த சோஃபியை நான் இதுக்கப்புறம் விட மாட்டேன், அவளுக்கு பெரிய சர்ப்ரைஸாக நான் கொடுக்க போகிறேன்னு அவள் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்க எல்லார்ட்டையுமே நான் வந்து புது ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதில் ஒர்க் பண்ண எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம சேர்ந்து பெருசாக சக்ஸஸ் ஆகலான்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே கண்டிப்பான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோங்க அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க, என்னப்பா நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது, இப்போ அவங்களுக்கு நீ தான் இந்த கம்பெனியோட பாஸேன்னு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாவாங்க அப்படின்றத சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், அவள் ஹாப்பியானான்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெசேஜ் பண்ணுறான், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அவங்க அம்மாவை பார்க்கன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அவளுமே ஹாப்பி ஆகிட்டு கூட சேர்ந்து கிளம்புறா. அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் அம்மா வந்துட்டு ரொம்பவே பெட்டர் ஆகிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு முழிப்புமே வந்துடும்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோட்ட சரி ஓகே நீங்கள் வீட்டுக்கு போங்க, எங்கள் அம்மா கூட சேர்ந்து கொஞ்சம் நான் இந்த இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி விடுறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே நடந்திருக்க பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் அந்த லின் தான், அவள் தான் பொய்யா பழிய போட்ட பொண்ணு, ஆனால் இப்போ அவள் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சிங்கராக மாறிட்டா, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் என் பொண்டாட்டியோட இந்த நிலைமைக்கு காரணம் அவள் தான், அவளை கண்டிப்பாக நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், அவள் பண்ண பாவங்களுக்கு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், அவளை நான் வந்து ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவள் அங்கே ஹாஸ்பிட்டலில் தூங்குறத பார்த்துட்டு அவன் அப்படியே அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அவள் பயத்திலே தூக்கத்தில் ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது இதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு எங்கேயும் நான் போக மாட்டேன் கவலைப்படாதன்னு சொல்கிறான். அங்கே பாட்டி கால் பண்ணிவிட்டு நீ மேரேஜ் பண்ணிட்டியாமேடா, என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து உன் பொண்டாட்டியை காமிக்க மாட்டியான்னு சொன்னதும் ஏன் இல்லை கூடி சீக்கிரம் நான் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் எங்க நம்ம ஹீரோ இன்னைக்கு நீ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போக போகிற, இன்னைக்கு ஒரு ஃபேமஸான ஒரு சிங்கரை நீ இன்டர்வியூ எடுக்க போகிற, கண்டிப்பாக நீ வந்துட்டு பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் ஆவன்னு சொல்லிட்டு அவன் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு என் ஒய்ஃப்காக நீங்கள் ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஷாப்பில் ரொம்ப சூப்பராக அவளை அங்கே ரெடி பண்ணுறாங்க. நீ உண்மையிலே பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளை அனுப்பி விடுறான். அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சிங்கர் வராங்கன்னு சொன்னால் அந்த லிண்டா அங்கே வந்துட்டுருக்கா. ஸோ அவளை பார்த்ததுமே பாஸ்டில் நடந்த எல்லா விஷயமே நம்ம ஹீரோயினுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அப்போ அங்கே அவளுமே வந்து உன்னை திரும்ப மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்றத சொல்கிறான். அங்கே வந்து ஷூட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அவட்ட அங்கே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சதுமே லின்மே அதுக்கு ரொம்ப அங்கே டிஃப்ரெண்ட்டாலாம் அங்கே பதில் சொல்லிட்டுருக்கா. ஸோ நல்லாவே அங்கே வந்துட்டு போட்காஸ்டிங் போயிட்டு இருக்கும்போது அங்கே பியானோ எல்லாரும் ப்ளே பண்ண சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவளுமே அங்கே வந்துட்டு அழகாக அங்கே ப்ளே பண்ணுறா, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நீமே இப்போ பியானோ ப்ளே பண்ணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் உங்ககிட்ட நான் அப்படி எதுவும் சொல்லலையேன்னு சொன்னதுமே நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த நான் வந்து இந்த ஷோவில் வந்துட்டு நான் பியானோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீ இப்போ எப்படி முடியாதுன்னு சொல்லுவேன்னு சொன்னதுமே எல்லாருமே சேர்ந்து அங்கே மோசமாக திட்டாங்க. ஸோ ஹீரோயின் அங்கே பியானோ ப்ளே பண்ண அவளுக்கு வந்துட்டு தெரியாது இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு இவ்வளோ மாதிரி வில்லேஜிலேருந்து வந்தவளுக்குலாம் இங்கே வர்றதுக்கு தகுதியே கிடையாது, இவ்வளோ ஷோவை விட்டு வெளியேற்றுங்கன்னு சொல்லிட்டு கீழே இந்த 4 ஜால்ராக்களை கூட்டிகிட்டு வந்தால் அது கூவிட்டுருக்கு காசை வாங்கிக்கிட்டு. பட் அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு லீஃப் எடுத்து அங்கே ரொம்ப அந்த ப்ளே பண்ணுறா. அதை பார்த்துட்டு அங்கே ரேட்டிங் வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கு, டவுன் ஆகிட்டு இருந்த ரேட்டிங் திடீர்னு அங்கே ஹையாக ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு எல்லாரும் வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. இப்போ ஹீரோயின் நான் இதை வந்து ப்ளே பண்ணுறதுக்காக எந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு லீஃபை தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன், வில்லேஜ்லேருந்து வந்தால் இங்கே வந்துட்டு வாழ முடியாதுன்னு என்ன வந்துட்டு இருக்கா சொல்லுங்கள், இதுக்கு வந்துட்டு பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, அறிவு இருந்தால் போதும்னு அவள் சொல்கிறா. வில்லேஜில் இருந்தப்போ நான் வில்லேஜ்லேருந்து வந்து பொண்ணுன்னு நினச்சிட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது, இனிமேல் நாங்கள் வந்துட்டு போகணுன்னு ஆசை தான் படுறேன், பட் நான் இங்கே சிட்டியில் வந்து இருந்துட்டேன், நான் இங்கே ஒர்க்குமே பண்ணிகிட்ருக்கேன், இதை விட்டுட்டு போக முடியாமல் தான் நான் இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாத்துக்குமே நல்லா அங்கே வந்துட்டு பதில் சொல்லிடுறா. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே ரேட்டிங் வேறு லெவலுக்கு போய் ரெக்கார்ட்
பிரேக்கிங் ஆகிருது. அதை பார்த்துட்டு அங்கே மேனேஜர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இன்னைக்கு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஆகிருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் நீதாமான்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே டீம் எல்லாம் ஹாப்பி ஆகிடுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த லின்னுக்கு அவ்வளோ ஒரு வயிற்றுச்சல் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சிங்கர்லாம் இங்கே வரதுக்கு தகுதியே கிடையாது, இவன் நம்ம ஷோ கெடுக்க ட்ரை பண்ணியிருக்கா, இவளோட டீமையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்றத சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே இன்சல்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கா. ஹீரோங்க மெசேஜ் பண்ணுறான், இன்னைக்கு நீ பண்ணியிருக்க சாதாரண கிடையாது, ரொம்பவே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவளுமே இங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் அதிகமாகவே ட்ரிங்க் பண்ணிடுறா. இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போனால் அப்போ அங்கே அந்த ஜூன் வந்துடுறான். நான் உன்ட்ட சாரி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன், தயவு செஞ்சு என்னோட லைஃப்பில் நான் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதும் உனக்குலாம் வெக்கமா இல்லையா இதெல்லாம் பேசுறதுக்கு, மரியாதை நீ இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படும் போது நீ என்னை விட்டுட்டு வேற ஒரு பர்சன் பின்னாடி எப்படி போவேன்னு சொல்லிட்டு அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். பட் அங்கே நம்ம ஹீரோ நீ என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டி மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சாங்க. அசிஸ்டன்ட்மே அடிச்சுக்கங்க கையை பிடிச்சவங்க முறுக்கிடுறாங்க. அப்போ அங்கே மேனேஜர் வந்துடுறாரு. நம்மளோட பாஸ் இவர் தாமான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே இது என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகி போயிருது. அப்படின்னா இவர் உண்மையிலேயே என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, என்னோட கனவை நிறைவேற்றுறதுக்காக இவர் இந்த கம்பெனியை விலைக்கு வாங்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிருது. அப்போ மேனேஜர்கிட்ட என் பொண்டாட்டி ரொம்பவே ட்ரிங்க் பண்ணியிருக்கா, நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் அவரும் ஓகேன்னு சொல்லும்போது வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு போயிட்டு நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸுமே பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு அவனை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷை ஆகிட்டு இருக்கு. ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ நல்லா புரிஞ்சுக்கோ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்கிறான். அங்கே பாட்டி கால் பண்ணிடுறாங்க, நாங்கள் இன்றைக்கி மீட் பண்ணுறதுக்காக வரோண்டான்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு பாட்டி வர்றாங்களான்னு சொன்னதுமே நீ எதுக்காக ஃபஸ்ட்டே சொல்லலை பாட்டி வர்றாங்கன்னு, நான் அவங்களுக்காக டிஷ்ஷஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன்ல, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பாட்டி அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு இருக்காங்க. என்னோட பேரம்பேத்தியை நான் மீட் பண்ண போகிறேன்னு. அப்போ அங்கே அந்த லின் அந்த சைடில் தெரியாமல் இடிச்சிட்டு அவங்க மேலே, உங்களுக்குலாம் கண்ணு தெரியாதா எப்படி வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திமிரா பேசுனதுமே ஒன்றை மாதிரி ஒரு அறிவுகட்ட பொண்ணெல்லாம் இங்கே எப்படி உள்ளே விடுறாங்க, பணம் தான் என்ன வேணாலும் வாய்க்கிலேயே பேசுவேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போ அவங்க நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த பொண்ணோட ஃபோட்டோ உங்கள்கிட்ட எதுக்கு இருக்குன்னு சொன்னதும் இவ என்னோட பேரனோட பொண்டாட்டி, நான் அவளை தான் மீட் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே உங்களுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா, இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு பையன் நீங்கள் உங்கள் பேரனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க, இவ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல என்னோட பிரேஸ்லெட்டை திருடுனா அதை கண்டுபிடிச்சு கேட்ட ப்ரொபோசர்ட்டையுமே தப்பா நடக்க பார்த்தா, அதனால அவளை காலேஜை விட்டுமே அங்கே தூக்கி வெளியே போட்டாங்க அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகி போயிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி காலேஜில் போய் விசாரிக்க சொல்கிறாங்க. அவங்களுமே விசாரிச்சுட்டு அங்கே சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதான், அந்த பொண்ணை காலேஜை விட்டு ஃபயர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோ வீட்டில் இல்லை போல. அப்போ அங்கே பாட்டி நம்ம ஹீரோயினை பார்த்து கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவன் என்னமோ ஆசையாக தான் பேசிட்டு இருக்காங்க. பட் பாட்டிக்கு சுத்தமாக பிடிக்கல. உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நீ வாங்கிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போகணும், என் பேரை நான் டைவர்ஸ் வாங்கிட்டு போகணும்னு சொன்னதும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இப்போ தான் என்ன பார்க்குறீங்க, அதுக்குள்ளே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்க, நான் அவரை ஏன் டைவர்ஸ் பண்ணணும்னு சொன்னதும் உன்னை பற்றின பாஸ்ட் விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும், கண்டிப்பாக உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் என் வீட்டு மருமகளாக இருக்க நான் ஏற்றுக்க முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அதுக்கு மேலே என் பேரையும் வேற ஒரு பொண்ணை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கான், அவன் இன்னுமே அந்த பொண்ணை தான் நினச்சிட்டு இருக்கான், ஸோ நீ இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. ஆஃபீஸில் நம்ம ஹீரோவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க எல்லாருமே என்னப்பா உனக்கு ஏதாச்சும் ஒரு பையன் மேலே லவ் வந்துருச்சான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் இல்லையே, சரி லவ் வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நம்ம எப்பயுமே ஒரே பர்சனை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம், அதுதான் லவ்வோட அறிகுறின்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, பாஸ் இப்படி உங்கள் அங்கிள் வந்திருக்காங்க, உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக அவரையும் போய் மீட் பண்ணுவேன், ஃபஸ்ட்டு நான் என்னோட பொண்டாட்டியை போய் பார்க்கணும்னு அவன் சொல்கிறான். வீட்டுக்கு அங்கே பாட்டியை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பேசும்போது பாட்டி நீங்கள் என்ன ஜியாவை மீட் பண்ணீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு அந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்கல, நீ அந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் மேரேஜ் பண்ணக்கூடாது, நீ கண்டிப்பாக வேறு பொண்ணை தான் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதும் நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, நான் கண்டிப்பாக அவளை தான் லவ் பண்ணுறேன், அவளை தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னதுமே என்ன பேசிட்டு இருக்கா, அவளோட பாஸ்ட்டை பற்றி உனக்கு என்ன தெரியுமான்னு சொன்னதும் எல்லாமே தெரிஞ்சுதான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் நம்ம சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. எங்கள் அங்கிளோட பையன் பார்த்தா ரொம்ப ஒழுக்கம் இல்லாமல் வளர்ந்து வந்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் சின்ன பிள்ளை எப்படி பெரியவங்ககிட்ட பேசுறதுன்னு
சொல்லிட்டு அங்கே டீச் பண்ணுறா. அதை பார்த்துட்டு பாட்டிக்கு அங்கே ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. அப்போ அவங்க அங்கிள் கோவமாயிட்டு என் பிள்ளைய எனக்கு வளர்க்க தெரியும்னு சொல்லிட்டு சண்டையை போட்டுட்டு அங்கே பிள்ளையை தூக்கிட்டு போகிறாங்க. ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உள்ளே வரதை பார்த்துட்டு உனக்கு என்ன பாட்டி ஏதாச்சும் பேசுனாங்கன்னு கவலையாக இருக்கா, நீ அவங்க பேசுகிறதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் கவலை கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன், நீ கவலைப்படணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு போகிறா. அப்போ அவன் அங்கே டைரி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் கொடுத்த அந்த கார்டு அங்கே இருக்குது. ஸோ அதை இன்னுமே அவள் சேஃப்டியாக வச்சிருக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ என்ன வந்துட்டுக்குமா இருக்க, என்ன எதனால் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறது உனக்கு என்ன புரியலையான்னு சொன்னதுமே நீங்கள் வேற யாரையும் ரொம்பவே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு போகிறதுக்கு இருக்கதா உங்கள் பாட்டி சொன்னாங்க, அதனால தான் நான் எதுக்கு உங்கள் லைஃப்பில் இருக்கணும்னு சொன்னதும் அட முட்டாளே அந்த பொண்ணே நீ தான், உன்னை ஃபஸ்ட் டைம் நான் எப்போ கேம்பஸ்குள்ளே பார்த்தனோ அவன் லவ் வந்துருச்சு, அப்போ இருந்து நான் ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த கார்டுமே நான் உனக்காக தான் கொடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு அவளை சந்தோஷமாயிட்டு அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் யார் நினச்சாலும் சரி என்னை உன்கிட்ட பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸுமே பண்ணிடுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் நான் ஒரு பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கணும், நான் எல்லா உண்மைகளையுமே வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறமே என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது, இந்த அசிங்கங்களெல்லாம் தாங்க முடியாது, அங்கே பாட்டியுமே நான் கூப்பிடணும்னு அவள் சொல்கிறா. பிறகு அங்கே பாட்டியை மீட் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல, உன்னை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டதுமே எப்பயுமே என்கிட்ட ஒரு விஷயம் கூட கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என் மேலே பழி போட்டிங்கன்னா என்ன அர்த்தம், என்னை பற்றி புரிஞ்சுக்கணும்லன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நாளைக்கு அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா விஷயமே புரியும்னு சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவன் என்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அப்போ பாஸோட ஒய்ஃபோட சேர்ந்தா எல்லாரும் சேர்ந்து அங்கே ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கு இல்லைப்பா, அதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ரெடி பண்ணணும்னு சொன்னதுமே கண்டிப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே அதை எல்லாத்தையுமே அந்த லின் பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வைத்தச்சல் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக இவளை இப்படியே சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பே பண்ணான் இல்லையா, அந்த ப்ரப்போசர்ட்ட அவங்க கால் பண்ணி இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறா. அவள் திரும்ப ரிட்டர்ன் பெரியாளாக வந்துச்சுக்கா, உங்களை அசிங்கப்படுத்தினா நீங்கள் எப்படி சும்மா விடுவீங்கன்னு. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் அந்த போட்காஸ்டிங்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தா. அங்கே ஒரு பர்சன் மாஸ்க் போட்டு உள்ளே போக ட்ரை பண்ணதுமே அங்கே ஹீரோவுங்க ஆளுங்க எல்லாருமே பிடிச்ச அந்த ஆளை இழுத்துட்டு வந்துடுறாங்க. கண்டிப்பாக இந்த பர்சன் வருவான்னு நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அதை ப்ரப்போசர்லான்னு சொல்லிட்டு அந்த ஆளை அடிச்சு அங்கே மாஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணால் அது உண்மையில் அங்கே க்ளீனிங் பண்ண வந்த பர்சன் போல் தப்பாங்க வேறு பர்சனை இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த டீச்சர் பார்த்தா அங்கே உள்ளே போயிடுறான் நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்காக. அங்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடக்க முடியாமல் போன காரியத்தை இப்போ நம்ம 2 பேருமே சேர்ந்து ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே லின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து அங்கே வர்றாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அங்கே நீ இன்றைக்கி அவரோட சேர்ந்து ஒன்றா க்ளோஸ் ஆயிரு, அது எல்லாத்தையும் நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே சேர்ந்து அங்கே திரும்ப புள்ளி பண்ணும்போது நம்ம ஹீரோ அங்கே அந்த பர்சனை போட்டு அடிச்சுட்டு எங்கள் ஹீரோயினை காப்பாற்றிடான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ இப்படிலாம் பிளான் பண்ணுவேன்னு உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் ஆல்ரெடி எல்லாமே நாங்கள் செட் பண்ணி வச்சுருந்தோம், என் டீமே அதுக்கு ஒத்துழைப்பாக இருந்தாங்க, நீ இப்போ உன் வாயால் என்னென்ன பேசுனேன் இந்த ஆள் என்னென்ன பண்ணானதோ அது எல்லாமே லைவாக ஒளிபரப்பாயிருச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ அங்கே அந்த அவளையுமே பிடிச்சிடுறாங்க. அப்போ அங்கே பாட்டி எவ்வளோ கேவலமான பொம்பளை நீ, ஒரு பொண்ணை இவ்வளோ பழி சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டுமே சாரி கேட்டுட்டு நான் என்னோட வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேம்மா, என்னை மன்னிச்சிரு அப்படின்ற செட் அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ அங்கே இருக்க நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் இவ்வளோ பெரிய சிங்கராக இருக்கீங்க, பட் கேவலமாக ஸ்கூலில் ஒரு பொண்ணோட மேலே பழியை போட்டு அவள் வாழ்க்கையை கெடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற செட்டுங்க கேட்டதும் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. ஏன்னா வசமாக மாட்டிக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையுமே ஜெயிலையுமே பிடிச்சி போட்டுறாங்க. அப்புறங்க நம்ம ஹீரோயின் அங்கே ஸ்பீச் கொடுக்குறா. நான் வந்ததே பெரிய ஒரு நியூஸ் ஆங்கர் ஆகணுன்றதுக்காக தான், பட் என்னோட திறமை எல்லாத்தையுமே நான் வெளிக்கொண்டு நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறி வந்தா சில பணம் இன்னும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து புள்ளி பண்ணி என்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் திறமை இருந்தால் யார் ஸ்டாப் பண்ணாலுமே அதை நிப்பாட்ட முடியாது, அது வெளியே வரணுன்றதுக்கு நானே உதாரணம் தான். நான் இன்னைக்கு நான் என்ன சாதனை படைக்கணும்னு ஆசைப்படணும், அதை பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சேக்கா. இதுக்கெல்லாம் என்னோட ஹஸ்பண்டுமே ஒரு காரணம்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே தேங்க்யூ சொல்லிடுச்சேக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ ரொம்ப வருஷமாக நான் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு வேற யாரும் கிடையாது, அது நீ தான் சொல்லிட்டு அங்கே அவன் நம்ம ஹீரோயின்ட்டாங்க சொல்கிறான். அன்னைக்கே நான் உனக்கு ஸ்பீச் கொடுக்கும் போதே லவ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், பட் அப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வாசி உன்கிட்ட நான் பேச முடியாமல் அங்கேருந்து நான் கிளம்ப வேண்டியதாயிருச்சு. பட் இப்போ நான் என்னோட கனவை நிறைவேற்றிட்டேன், உன்கிட்ட என்னோட லவ் எல்லாரும் முன்னாடி வச்சு சொல்லிட்டேன்னு சொல்கிறான். சிஸ்டர் பஸ் இப்படி அவங்க அம்மாவுக்கு முழிப்பு வந்துருச்சாங்க ஹாஸ்பிட்டல்லன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு இன்னுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு வேமா அவங்கள மீட் பண்ணுறதுக்காக அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.